அழிப்பதற்கு புறப்பட்டவர்கள் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லையா? அவர்களுக்கு என்ன லட்சியம் இருக்கிறது? எனவே கலைஞர் காங்கிரஸை கைகழுவினால் அடுத்த கணம் கோபாலபுரத்திலே இருந்து காங்கிரஸ் போயஸ் தோட்டம் நோக்கி புறப்பட்டுவிடும். ஜெயலலிதாவும் காங்கிரசும் கூட்டணி அமைப்பார்கள். ஜெயலலிதாவும் காங்கிரசும் கூட்டணி அமைக்கிற அந்த கணத்திலேயே காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இடதுசாரிகள் போயஸ் தோட்டத்திலே இருந்து விடைபெற்று கோபாலபுரம் நோக்கி வந்து சேர்ந்து விடுவார்கள். அப்படியானால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இடதுசாரிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஈழத் தமிழர்கள் பற்றி அன்றாடம் பேசிக் கொண்டிருக்கிற மருத்துவர் ராமதாசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இங்கே நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வைகோ அவர்கள் இவ்வளவு பேரும் தமிழர் நலன் சார்ந்து ஒரு கூட்டணியை அமைக்கிற பொழுது உலகம் முழுவதும் ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற வைகோ ஒரு 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்காக தன் நிலை தாழ்ந்து ஜெயலலிதாவின் பக்கத்தில் போய் நிற்க யோசிக்கக்கூடிய சூழல் வந்துவிடும். அந்த நிலையில் கலைஞர் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய பகைமையையும் மீறி கைகோக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்படியானால் திராவிட முன்னேற்ற கழகம், பாமக, மதிமுக, இடதுசாரி இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள் ஒன்றாக ஒரு கூட்டணியை உருவாக்க முடியாதா? இவற்றை தவிர தமிழ் உணர்வாளர்கள் எத்தனை அமைப்புகளாக இருக்கிறார்கள். இவர்கள் அத்துணை பேரும் நெஞ்சம் முழுவதும் உள்ள உணர்வுகளை அப்படியே கொண்டு வந்து கொட்டி இந்த கூட்டணியின் பக்கம் ஆதரவை மக்களிடையே திரட்ட மாட்டார்களா? ஒரு வலுமிக்க கூட்டணியாக கலைஞருடைய தலைமையில் தமிழ் இன கூட்டணி உருவாகும். தமிழ் இன கூட்டணி இங்கே ஒன்று உருவானால் காங்கிரஸ் இங்கிருந்து இடம்பெயர்ந்து ஜெயலலிதாவின் பக்கத்தில் போய் நிற்கிற பொழுது ஜெயலலிதா தமிழ் இனத்திற்காக வாழ்பவர் இல்லை, தமிழர் நலனுக்காக பிறந்தவர் இல்லை. எனவே தமிழ் இனத்துக்காக வாழாத ஜெயலலிதாவும் தமிழ் இனத்தை அழிப்பதற்காக இருக்கிற காங்கிரசும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிற பொழுது அது தமிழ் இன விரோத கூட்டணி. இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு முன்னால் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் 2 பக்கமும் 2 கூட்டணியாக இவர்கள் நிற்கிற பொழுது வாக்குச்சீட்டை வைத்திருப்பவனுக்கு ஒரு தெளிவு இருக்கும். இந்த கூட்டணி தமிழர் நலன் காக்கும் கூட்டணி, ஈழத் தமிழர்களுக்கு உரிய தீர்வை உருவாக்குவதற்கு முன்வந்திருக்கிற கூட்டணி. இந்த கூட்டணி ஜெயலலிதாவும் காங்கிரசும் இருப்பது தமிழனுக்கு எதிரான கூட்டணி. இதை புறந்தள்ள வேண்டும். இந்த கலைஞர் தலைமையில் உள்ள கூட்டணிக்கு நாம் ஆதரவளித்து 40 இடங்களையும் தர வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு வருவதற்கு தெளிவு இருக்கிறது. ஆனால் இன்று அந்த தெளிவு வாக்காளர்களிடம் வருவதற்கான வழியை கலைஞர் உருவாக்கினாரா? தாப்பாண்டியன் உருவாக்கினாரா? வரதராஜன் உருவாக்கினாரா? வைகோ உருவாக்கினாரா? விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் உருவாக்கினாரா என்றால் கிடையாது. இப்படி என்ன செய்கிறார்கள்? கலைஞருக்குள்ள ஒரே கவலை என்ன? காங்கிரஸை அவர் கைகழுவி விடலாம். காங்கிரஸை கைகழுவிவிட்டால் காங்கிரசும் ஜெயலலிதாவும் ஒன்றாக சேர்ந்து விடுவார்களே. காங்கிரசும் ஜெயலலிதா ஒன்றாக சேர்ந்து விட்டால் மாநில அரசு பறிபோய் விடுமே. நாளைக்கு ஒருவேளை மத்தியிலே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வருகிற பொழுது ஜெயலலிதாவின் கட்சி அல்லவா மத்தியிலே ஆட்சியில் இடம்பெறும். சோனியா காந்தியின் பக்கத்தில் ஜெயலலிதா போய் உட்காருகிற சூழ்நிலையை நாமே உருவாக்கி கொடுத்து விட்டால் நாளைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு எதிராக 1000 பிரச்சனைகளை மத்திய அரசு கொண்டு வர முடியுமே. எனவே அவருடைய குடும்பத்தை முன்னிறுத்தி பார்க்கிறார், அவருடைய கட்சியை முன்னிறுத்தி பார்க்கிறார், அவருடைய பதவியை முன்னிறுத்தி பார்க்கிறார். இவற்றையெல்லாம் முன்னிறுத்தி பார்க்கிற பொழுது அவரால் இந்த காங்கிரஸை கைகழுவ முடியவில்லை. இதனுடைய விளைவு என்ன? இதுதான் என்னை ரணப்படுத்துகிறது, இதுதான் என் நெஞ்சு பொறுக்க முடியாமல் உங்களிடம் புலம்ப வைத்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ் இன உணர்வாளர் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்வில் தமிழனுக்காகவே குரல் கொடுத்திருக்கிற கலைஞர் இன்றைக்கு தமிழ் இன அழிப்புக்கு காரணமாக இருக்கிற சோனியா காந்தியின் தலைமையில் உள்ள காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து விடுகிறார். சரி, இந்த 2 பேர் அங்கே நிற்கிறார்களா? மற்றவர்கள் நிற்கவில்லையா என்றால் விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்கிறார்கள்? 1980 தொடங்கி பிரபாகரனை நேசிப்பவன் நான், விடுதலை புலிகளின் ஆதரவாளன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்பவன் நான் என்று பேசுகிற திருமாவளவன் என்ன செய்ய வேண்டும்? காங்கிரஸோடு கலைஞர் கைகோத்து நின்றால் அந்த இடத்திற்கு நான் வரமாட்டேன் என்றல்லவா சொல்ல வேண்டும். அவர் இன்றும் என்ன சொல்கிறார்? பேட்டி எப்படி கொடுக்கிறார்?
நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உள்ள கூட்டணியில் தான் இருக்க விரும்புகிறேன். அவர்கள் ஏற்பதோ ஏற்காததோ அவர்களுடைய விருப்பம். ஆனால் கலைஞர் என்னை கைவிட மாட்டார் என்று நம்புகிறேன் என்கிறார். சரி, கலைஞர் இவரை கைவிடாமல் விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகளும் நமக்கு வந்தால் நம் கூட்டணிக்கு வலிமையை தரும் என்று நினைத்து இவருக்கு சிதம்பரத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை திருமாவளவனுக்கு கலைஞர் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் தான் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து சேர்ந்துவிட்ட மகிழ்ச்சியோடு திருமாவளவன் அங்கே போய் நிற்கிறார் என்றும் வைத்துக் கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், கலைஞரும் திருமாவளவனும் மட்டுமா கூட்டணி வைக்கிறார்கள்? இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருப்பது காங்கிரஸ் அல்லவா? இந்த காங்கிரஸ் மத்தியிலே இருந்து இன அழிப்பை உருவாக்கியது என்று மேடை தோறும் முழங்கியவர் திருமாவளவன் இல்லையா? காங்கிரஸோடு கலைஞர் நிற்கிற வரையில் நாங்கள் அங்கே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, அதை விட தேர்தலையே புறக்கணிக்கிறோம் அல்லது தேர்தலில் தனியாக நின்று தோல்வியை தழுவுகிறோம் என்றல்லவா சொல்ல வேண்டும். ஒரு தொகுதியில் திருமாவளவன் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வதனால் நாட்டினுடைய போக்கையே மாற்றிவிட முடியுமா? மத்திய அரசினுடைய போக்கை மாற்ற முடியுமா? என்ன செய்ய முடியும் ஒருவரால்? இது ஒரு பக்கம். வைகோ இருக்கிறார். வைகோ என்ன செய்கிறார்? இவ்வளவு தூரம் பேசுகிற வைகோ, நான் ஏறக்குறைய ஜெயலலிதாவிடம் அவர் கூட்டணி போட்டால் என்ன கிடைக்கும்? 4 இடங்கள் நாடாளுமன்ற தொகுதிகளை பெரிய மனதோடு ஜெயலலிதா ஒதுக்கலாம். ரொம்ப போராடினால் 5 இடங்கள் கிடைக்கலாம். இந்த 5 இடங்களில் மதிமுக நிற்கும். 5 இடங்களில் நின்று 5 இடங்களிலும் வென்று இவர்கள் டெல்லிக்கு செல்வதாக இருந்தாலும் இந்தியாவினுடைய அரசியலையே திசை மாற்றி விடுவார்களா? இந்திய அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுப்பார்களா? மத்திய அரசினுடைய வெளிவிவகார கொள்கையை இவர்கள் நினைக்கிறார் போல் வளைத்து விடுவார்களா? ஒன்றும் கிடையாது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இவர்களுக்கு நிற்க விருப்பம் இல்லை என்றால் கலைஞர் காங்கிரஸோடு இருக்கிறார். காங்கிரஸ் இனப்பகை உள்ள ஒரு கட்சி, அந்த கட்சியோடு கைகோத்து நிற்கிற கலைஞர் வேண்டாம். ஜெயலலிதா இனத்திற்கு எதிரானவர், அந்த ஜெயலலிதாவும் வேண்டாம் என்று கருதினால் வைகோவும் திருமாவளவனும் இடதுசாரி இயக்கங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏன் தனியாக ஒரு 3வது அணியை உருவாக்க கூடாது? ஏன் ஒரு 3வது அணி உருவாக கூடாது? திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு சேர்ந்து ஒரு அணியில் இருக்கட்டும். அது சமரசம் செய்து கொண்ட அணி. ஜெயலலிதா தனியாக நிற்கட்டும். ஜெயலலிதா தமிழ் இனத்திற்கு எதிரான ஒரு கட்சி. அப்படியானால் இனத்திற்காக போராடுகிற நீங்கள் அத்துணை பேரும் ஏன் ஒன்றாக நிற்கக்கூடாது? இன்றைக்கு வைகோவுக்கு 3 விழுக்காடு வாக்குகள் தான் இருக்கின்றன. இதுதான் உண்மை. இடதுசாரி இயக்கங்களுக்கு 3 விழுக்காடு வாக்குகள் இருக்கின்றன. இதுதான் உண்மை. இவ்வளவு காலம் அரசியல் நடத்தியும் 2 இடதுசாரி இயக்கங்களுக்கும் 3 விழுக்காடு வாக்குகள் தான் இருக்கின்றன. இது அந்த கட்சிகளின் குறை அல்ல, தமிழனுடைய அரசியல் அணுகுமுறையிலே உள்ள குறை. வைகோவுக்கு 3 விழுக்காடு இருக்கிறது, இடதுசாரிகளுக்கு 3 விழுக்காடு வாக்கு இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 5 விழுக்காடு வாக்கு இருக்கிறது, இந்த திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 2 விழுக்காடு வாக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி பாருங்கள். இந்த 3 விழுக்காடு வைகோ, 3 விழுக்காடு இடதுசாரிகள் சேர்த்தால் 6 விழுக்காடு வாக்குகள் வருகின்றன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 விழுக்காடு என்றால் 11 விழுக்காடு வாக்குகள் வருகின்றன. விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 என்றால் 13 விழுக்காடு வாக்குகள் உங்களிடம் இப்பொழுது இருக்கிறது. இந்த 13 விழுக்காடு வாக்குகள் இருக்கிறதே, இதில் ஒன்றும் பிரச்சனை